போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பு பெருக்கால் இறைவனை ஒரு வனத்திலே தொழுதயம் புனிதரே. அன்பு பெருக்கால் இறைவனை ஒரு வனத்திலே தொழுதயம் புனிதரே. வனத்து அந்தோனியாரே உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம். வனத்து அந்தோனியாரே உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம். அன்பு பெருக்கால் இறைவனை ஒரு வனத்திலே தொழுதயம் புனிதரே. அன்பு பெருக்கால் இறைவனை ஒரு வனத்திலே தொழுதயம் புனிதரே. வனத்து அந்தோணியாரே உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம். வனத்து அந்தோணியாரே உம்மை வணங்கியே உன்னடி தொழுகின்றோம். புது வாழ்வு மலர்ந்திட வேண்டிடுவோம். ஒளியேற்றுவோம், புகழ் பாடுவோம். இறைவனின் அருளாலே எந்நாளும் வாழ புது வாழ்வு மலர்ந்திட வேண்டிடுவோம். புதுமறை தந்தான இறையவனே, புதுமறை தந்தான இறையவனே, கனிவுடன் எமை மீட்க எழுந்தேவனே. புதுமறை தந்தான இறையவனே, கனிவுடன் எமை மீட்க எழுந்தேவனே. கேள்வியிலே மனம் நாடிடுவோம், வேந்தனர் இனி நாம் அடைவோம். வேள்வியிலே மனம் நாடிடுவோம், வேந்தனர் இனி நாம் அடைவோம். வானவனே எமை ஆள்பவனே நீரே இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதரமே, இயேசுவின் இனிய நாமத்தில் பொதுக்காலம் 33ஆம் ஞாயிறு திருப்பலி விருந்தில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சி வழியாக திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் திண்டுக்கல் மறை மாவட்டம் மாரம்பாடி மறைவட்டம் மாரம்பாடி புனித பெரிய அந்தோனியார் ஆன்மீக சுற்றுலா திருத்தலத்திலிருந்து வாழ்த்துகளும் ஜெபங்களும். கிறிஸ்து அரசர் பெருவிழாவிற்கு முந்தைய ஞாயிறான இன்று
இயேசு கிறிஸ்து மாட்சியோடு வருவதை எதிர்கொள்ள தயாராக இருக்க நம் அனைவரையும் அழைக்கிறது. அரசராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் பணிவுடனும் துணிவுடனும் நேர்மையோடு வாழ்பவர் மீட்படைவர் என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு அறைகூவல் விடுக்கிறது. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார். அவரை எதிர்கொள்ள சாட்சிய வாழ்வு மூலம் நம்மையே தயாராக வைத்திருக்க வேண்டும். உலகம் முடிவு வரும். இயேசுவின் இரண்டாம் வருகை இருக்கும். அது எப்போது என்ற கேள்வியை விட்டுவிட்டு உலகம் முடிவை எதிர்கொள்ள தீமை செய்வதை விட்டொழித்து நன்மை செய்து நீதியை நாடி தேடி ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்து வாழும்போது நாம் சாவை பற்றியோ தீர்ப்பை பற்றியோ கவலைப்பட தேவையில்லை. முடிவில்லா வாழ்வை பெற தயார் நிலையில் என்றும் இருந்து இயேசுவை எதிர்கொள்ள அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1 முதல் 3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவா என்னை காத்தருளும், உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உன்னிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம்
மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காண விடமாட்டீர். இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 11 - 14 முடிய மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 24 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதுதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து விண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலுமிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பர். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் கிளைகள் தளிர்ந்து இலைகள் தோன்றும்போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர
வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, 2016வது ஆண்டு இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டை சிறப்பித்த போது நம்முடைய திருத்தந்தை அவர்கள் உலக ஏழைகள் தினத்தை அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி இன்று ஆண்டின் பொதுக்காலம் 33வது ஞாயிறன்று உலகத்தில் உள்ள ஏழைகள் அனைவருக்காகவும் சிறப்பாக செபிக்க திரு அவை நம்மை அழைப்பினை விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஏழைகளின் ஜெபம் எப்போதும் இறைவனை நோக்கி இருக்கிறது என்று சீராக் புத்தகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே ஏழைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கும் இந்த நாளில் இன்றைய வாசகங்கள் அனைத்தையும், நமது இறுதி காலத்தையும், அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது. மனித வாழ்வின் தொடக்கம் சரியாக இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும். தொடக்கம் தடுமாற்றமாக இருந்தால் முடிவும் தடுமாற்றமாகத்தான் இருக்கும். நம்முடைய தொடக்கம் எப்படி இருந்தது என்று நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது, அல்லது இறப்புக்கு பின் நாம் எப்படி இருக்க போகிறோம் என்ற கேள்விக்கு நமக்கு விடை தெரியாது. அதே போன்று யூத மக்கள் உலக முடிவு வரப்போகிறது என்று தங்களுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அதுவும் அவர்கள் வாழும் காலத்திலேயே உலக முடிவு வந்துவிடும் என்று எண்ணி அஞ்சினார்கள். யூதர்கள் உலக முடிவை மிகவும் கொடியதாக இருக்கும் என்று எண்ணி அஞ்சினார்கள். ஏனெனில் அது கடவுளின் கோபம் எனவும் உலக முடிவு எனவும் அவர்கள் கருதினார்கள் என்று அரசர்கள் முதல் புத்தகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்புக்குரியவர்களே, யூத மக்கள் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அடிமையாக வாழ்ந்த போதும் இயற்கை பேரிடர்கள், துன்பங்கள், நிலநடுக்கம் போன்றவற்றை சந்தித்த போதும் உலகம் அழிய போகிறதுக்கு இதுதான் முன்னோடி என்று அவர்கள் கருதினார்கள். அதே போன்று இன்றைய காலகட்டங்களில் புயல், வெள்ளம், பூகம்பம், நிலநடுக்கம், நிலச்சரிவு, குறிப்பாக கொரோனா பெருந்தொற்றின் காலத்தில் மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிந்த போது இதுதான் உலகம் அழியப் போகிறது என்பதற்கு முன்னோடி தொடக்கம் என்று பலர் கருதினார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உலகத்தின் இறுதி நாள் அல்லது உலகத்தின் முடிவு எப்போது வரும் என்பது உங்களுக்கோ எனக்கோ தெரியாது. மாறாக தந்தை ஒருவருக்கே தெரியும். எனவே நீங்கள் அனைவரும் உலக முடிவை பற்றி கவலை கொள்ளாமல் இவ்வுலகில் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக, ஞானிகளாக, பிறரை நல்வழிப்படுத்தும் மக்களாக நீங்கள் வாழும்போது விண்ணுலகில் உங்களுக்கு இடம் உண்டு என்ற மைய சிந்தனை என்று நமக்கு வழங்குகிறார். இவர்களைப் போல வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய நற்செய்தியில் அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எடுத்துரைக்கிறார். அன்புக்குரியவர்களே, அத்திமரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக திருவிவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. உதாரணமாக தொடக்க நூல் அதிகாரம் 3 7வது இறைவார்த்தையில் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்த போது அவர்கள் ஆடையின்றி இருந்ததை கண்டு அவர்கள் அத்திமரத்தின் இலையை ஆடையாக உடுத்தி கொண்டார்கள் என்று தொடக்க நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இவ்வாறாக அத்திமரத்தினுடைய இலை அவர்களின் மானம் காக்கும் ஒரு மரமாக தொடக்க நூல் நமக்கு சித்தரிக்கின்றது. அதே போன்று புதிய ஏற்பாட்டில் மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அவ்வழியே சென்று கொண்டிருக்கும் போது மிகுந்த இலை கொண்ட அத்திமரம் கனியற்றி இருப்பதை கண்டு இயேசு அதை பார்த்து, நீ பட்டு போவாய் என்று கூறிய உடனே அத்திமரம் பட்டு போயிற்று என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார். மேலுமாக இன்றைய நற்செய்தியில் அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம் அனைவரையும் பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக வாழ அழைப்பினை விடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, திராட்சை தோட்ட உரிமையாளர் அத்தி மரத்தை ஒன்று நட்டு வைத்தார்.
அவர் அதில் கனிகளை தேடும்போது கனிகள் ஏதும் காணவில்லை. எனவே தன்னுடைய தொழிலாளரை அழைத்து, நான் 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடுகிறேன், அது எனக்கு கனி ஏதும் கொடுக்கவில்லை, எனவே இதனை வெட்டிவிடும் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அந்த தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இதை விட்டு வையும், இந்த வருடம் நான் இதற்கு எருயிட்டு தண்ணி விட்டு இதை பக்குவப்படுத்துவேன், அடுத்த வருடம் இது கனி கொடுக்கவில்லை என்றால் வெட்டி விடுவோம் என்று பதில் மொழி கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு திராட்சை தோட்டத்தின் உரிமையாளராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தொழிலாளர்களாக தூய ஆவியார் இருக்கிறார். கனி கொடுக்காத மரமாக மனிதர்களாக நாம் பல வேளைகள் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எப்படி அத்திமரம் கனி கொடுக்காத போது வெட்டப்பட்டதோ அல்லது சபிக்கப்பட்டதோ, அதுபோல நாமும் பிறருக்கு கனி கொடுக்காத மக்களாக வாழும்போது சபிக்கப்படுவோம் என்று லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக வாழ நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். நீதிமொழிகள் இவ்வாறு கூறுகிறது, அத்தி மரத்தை காத்து பேணுகிறவனுக்கு அதன் கனிகள் கிடைக்கும், தன்னுடைய தலைவனை காத்து பேணுகிறவனுக்கு அது மேன்மை தரும். எனவே நாம் இவ்வார்த்தைக்கு ஏற்ப பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக வாழும்போது நமக்கு முடிவில்லா வாழ்வு கிடைக்கும் என்று இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவ்வாறாக பிறருக்கு கனி கொடுக்காத மக்களாக வாழும்போது நாம் எவ்வாறு அழிக்கப்படுவோம் என்பதையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறப்புக்கு பின் புழுதியில் உறங்கும் மனிதர்கள் பலர் உயிர் தெழுவர். அவர்கள் சிலர் முடிவில்லா வாழ்வை பெறுவார்கள், வேறு சிலர் வெட்கத்திற்கும் முடிவில்லா அழிவிற்கும் உட்படுவார்கள். அன்புக்குரியவர்களே, அத்திமரத்தின் வழியாக நாம் பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக வாழ அழைத்த இயேசு நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைக்கிறார். நாம் எப்போது பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக வாழ்கிறோமோ நாம் முடிவில்லா வாழ்வை பெறக்கூடிய மக்களாக வாழ முடியும். யாரெல்லாம் முடிவில்லா வாழ்வை பெறக்கூடிய மக்கள் என்று பார்க்கும்போது இன்றைய நற்செய்தி நமக்கு 2 வகையான மனிதர்களை குறிப்பிடுகிறது. ஒன்று, யாரெல்லாம் ஞானிகளாக வாழ்கிறார்களோ. 2, பிறரை நல்வழிக்கு கொண்டு வரும் மக்கள் அனைவரும் முடிவில்லா வாழ்வை பெறுவார்கள். அன்புக்குரியவர்களே, சீராக் புத்தகம் இவ்வாறு கூறுகிறது, ஆண்டவர் ஒருவரே ஞானி என்று. ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரோடு அன்புறவில் இறைவேண்டல் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை அருளுவார். அதன் வழியாக நாம் ஞானிகளாக வாழ முடியும் என்று நமக்கு எடுத்துரைக்கிறது. முடிவில்லா வாழ்வை பெற விரும்பும் ஞானிகள் அனைத்தும் தீமைகள் அனைத்தும் அறவே ஒதுக்குவார்கள் என்றும், பிறருடைய வாழ்வில் இன்பங்களை கொடுப்பார்கள் என்றும், துன்பங்களில் வாடும் மக்களுக்கு இன்பத்தை அளிப்பார்கள் என்றும், ஆண்டவருக்கு உகர்ந்த வார்த்தைகளை பேசுவார்கள் என்றும், தன்னிடம் இருக்கும் எதனை பெருமை பாராட்டாமல் பிறருக்கு கொடுத்து அதில் மகிழ்ச்சி காண்பார்கள் என்றும் விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஞானிகள் எப்போதும் ஆண்டவருக்கு உரியதை சிந்திப்பார்கள், பேசுவார்கள் என்று திருவிவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இவர்கள்தான் ஆண்டவருக்காக தன்னிடம் இருக்கும் அனைத்தையும் மடமை என கருதுகிறார்கள் என்று திரு பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் குறிப்பிடுகிறார். எனவே முடிவில்லா வாழ்வை பெற விரும்பும் நாம் அனைவரும் ஞானிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் பிறருக்கு நன்மை செய்து அவர்கள் வாழ்வில் இன்பம் கொடுக்கும் மக்களாக வாழும்போது நாமும் ஞானிகளாக வாழ முடியும். 2வது வகையான மக்கள் பிறரை நல்வழிக்கு கொண்டு வரும் மக்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, யார் பிறரை நல்வழிக்கு கொண்டு வரும் மக்கள் என்று சிந்திக்கும் போது புனிதர்கள், இவர்களை வணக்கத்துக்குரியவர்கள், போற்றுதற்குரியவர்கள் என்று பல வழிகளில் நாம் அவர்களை புகழ்கின்றோம். அதே போன்று இவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. நம்மை போல ஒரு தாய் வயிற்றில் பிறந்த மக்கள், மனிதர்கள் இவர்கள் தங்களுடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்ந்து புனிதரானவர்கள், பிறரை நல்வழிக்கு கொண்டு வந்த மக்கள். எனவே இன்றைய நாளில் நாமும் பிறரை நல்வழிக்கு கொண்டு வரும் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், புனித மோனிகாவினுடைய இடைவிடாத ஜெபம் பாவ வாழ்க்கையில் இருந்த அகஸ்தினாரை புனிதராக மாற்றியது.
ஏழை மக்கள் கல்வி கற்க வேண்டும் என்று அவருடைய கல்விக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர் காமராஜர். இளைஞர்களின் எழுச்சி நாயகன் என்று போற்றக்கூடிய அப்துல் கலாம் என பல மனிதர்கள் பிறருடைய வாழ்வில் நல்வழிப்படுத்துபவர்களாக இருந்ததை வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இன்றைய நாளில் ஒரு குருவாக, ஒரு திருத்தொண்டராக, பெற்றோராக, உறவினர்களாக, சகோதரராக, ஆசிரியராக, நல்ல நண்பராக நான் என்னுடன் இருக்கும் மற்ற நண்பர்களை எவ்வாறு நல்வழிப்படுத்தப் போகிறேன், அவர்களை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதற்கான என்னுடைய பணி என்ன என்று சிந்தித்து அதை செயல்படுத்த இன்றைய வாசகங்கள் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்புனை விடுக்கிறார். எனவே இயேசு மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்று யோவான் நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் நாமும் பிறருக்கு கனி கொடுக்கும் மக்களாக, நாணிகளாக, பிறரை நல்வழிப்படுத்தும் மக்களாக, இவர்களை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்லும் மக்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். மறு உலக வாழ்வுக்கு நம்மையே தயார் செய்வோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். அன்பர்களே, இப்பொழுது நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது தேவைகளை மன்றாட்டுக்களாக நமது ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், திருத்தொண்டர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் வார்த்தையை வாழ்வாக்கி மற்றவர்களை ஆன்மீக பயணத்தில் நம்பிக்கையோடு வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் உழைப்பே உயர்வு என்பதனை உணர்ந்து நீதி நேர்மையோடு பணிபுரிய தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எம் பங்கில் உள்ள பெரியோர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு கொண்டு
வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவின் ஊற்றே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இறை நம்பிக்கையில் தளர்ச்சி காணாமல் ஒளியின் மக்களாய் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தேவைகளை மன்றாட்டுக்களாக உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். எங்களுடைய தேவையை அறிந்திருப்பவராக நீர் இருக்கின்றீர். எனவே எங்களுடைய பாதுகாவலர் வழியாக நாங்கள் வேண்டிக் கொண்ட அத்துணை மன்றாட்டுக்களையும் எங்களுக்கு அவருடைய பரிந்துரையால் பெற்றுத்தரும்படியாக உம்மிடம் தொடர்ந்து நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி கடவுளின் முன்னே காணிக்கை கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். வரங்களின் நாயகன் வழங்கிய நன்மைக்கு வளமுற நன்றி கூறுங்கள், நன்றி கூறுங்கள். மலரும் மணமும் கனியும் சுவையும் மகிழ்ந்தும் திருமுன் தந்தோம். மலரும் மணமும் கனியும் சுவையும் மகிழ்ந்தும் திருமுன் தந்தோம். மண்ணில் வளரும் தொழில்கள் வழங்கும் மனை வணங்கி இன்று தந்தோ. அன்புடன் அர்ப்பணித்தோ ஆயிரம் நன்றி சொல்வோ. அன்பர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறைப்பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே
உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை அதே தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளைகளால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கனி கொடுக்கக்கூடிய அத்தி மரங்களாக நம்மை வாழ அழைப்பு விடுக்கக்கூடிய அன்பு இறைவன். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை தேடும் எந்தன் உள்ளம் என் உள்ளத்தில் உறைந்திடவா, உன்னை பாடும் எந்த நெஞ்சம் என் உயிரினில் கலந்திடவா. வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே, வாருமே என் இயேசுவே, வாருமே என் வாழ்விலே. உறவுகள் என்னை பிரிந்தால் நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு
உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி எந்நாளும் உங்களோடு தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. ஆரம்பாடியின் காவலரே, புதுமைகள் புரிந்திடும் பொன்னொழியே, அன்பு பாதையில் வழி நடத்தி அவனியை ஆட்கொண்ட அன்புருவே. ஆரம்பாடி காவலரே, புதுமைகள் புரிந்திடும் பொன்னொழியே, அன்பு பாதையில் வழி நடத்தி அவனியை ஆட்கொண்ட அன்புருவே. காவினில் தோன்றிடும் தலைமதியே, கவலைகள் நீக்கிடும் கவினொழியே. காவினில் தோன்றிடும் கலைமதியே, கவலைகள் நீக்கிடும் கவினொழியே. மன்னவர் கோவில் மணி விளக்கே, மாமுடி சூடிடும் மன்னவனே. மன்னவர் கோயில் மணி விளக்கே, மாமுடி சூடிடும் மன்னவனே. இதயத்தை திறந்தோம் எழுந்தருள்வாயே, ஏங்கிடும் ஏழையின் துயர்களைவா.